ஃபோர்த்தா ஒரு சினாரியோ இருக்குங்க. இப்ப வந்து இங்கிலாந்து மாரி ஒரு டீம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடப்பார பேட்டிங் இருக்க டீமு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங் ஆடுறாங்க. 20 ஓவர்ஸ் மேட்ச். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங் ஆடுறாங்க. ஒரு 100 ரன்ஸ் ஃபார் 4 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கரெக்ட்டா மழை டபால்னு பெய்யுது. மழை பெஞ்சு அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் ஆட வராங்க ஆப்போனன்ட். எவ்வளவு இருக்கும் டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 100 ரன் தான் இருக்கும். நீங்க இப்ப கேட்கலாம். இப்ப 100 ரன் இருக்கு. அதே 10 ரன் தானே. இப்போ வந்து எடுத்துட்டு போய் கொலாப்ஸும் ஆயிருக்கலாம், இதுவும் ஆயிருக்கலாம். ஒரு 200 ரன் அடிச்சிருப்பாங்களா? அப்படின்னே வச்சுக்கோ. 200, 210 அடிச்சிருப்பாங்களா? அதே 10 ரன் தானப்பா வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா நீங்க 10 ஓவருக்கு அடிக்கிறதும் 20 ஓவர் அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இதுக்கு ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிளே இருக்கு. நம்மளே ஐகானிக் மேட்ச் போட்டிருக்கோம். 2014ல நடந்த அந்த கிங்ஸ் 11 பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே செமிஃபைனல் இருக்குல்ல. அதுல சுரேஷ் ரெய்னா வந்து எப்படி பொழந்திருப்பான்னு நமக்கு தெரியும். 27 பால்ஸ்ல 89 என்னமோ அடிச்சிருப்பாரு. அதுல 6 ஓவர்ஸ்ல 100 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அந்த 100 ரன்ஸ் அடிச்சுட்டு மிச்சம் 100 ரன்ஸ் இன்னும் 14 ஓவர் இருக்கு. அழகா அடிச்சிருக்கலாம் அப்போ அந்த மேட்ச்ல. ஆனா ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு. அதுதான் நீங்க ஸ்டார்டிங் அந்த 100 ரன் வந்து 10 விக்கெட் வச்சு அடிக்கிறதும் 200 ரன் 10 விக்கெட் அடிச்சு அடிக்கிறதும் அதுதான் வந்து டிஃபரன்ஸ் அந்த கேம்ல. அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜா இங்க வந்து முடியுது. நீ ஆக்சுவலி பவர் பிளே சூப்பரா எடுத்துட்டு வந்தேன். அடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் அந்த பவர் பிளே சம்பந்தமா தான். இப்ப பொதுவா டீம்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பவர் பிளேல வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டல்லா போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க. எண்ட்ல வந்து சூப்பரா வந்து ஆக்சிலேட் பண்ணுவாங்க. இதான் வந்து ஆக்சுவல் கிராஃப். ஆனா டிஎல்எஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கன்சிடர் பண்ணாதுங்க. டிஎல்எஃப் பொறுத்தவரையில அந்த கிராஃப் ஒரே ஒரு கிராஃப் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கர்வ் சரிங்களா, அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ப்ரோக்ரசிவா இருக்கும். பேசிக்கா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்லோவா பில்ட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே போவாங்க. பீக்ல வந்து அட்டாக் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு தான் அந்த கர்வ் இருக்கும். ரியல் லைஃப்ல அப்படி நடக்கவே நடக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த ஒரு விஷயத்தை டிஎல்எஃப் வந்து கன்சிடர் பண்ணாது. இப்ப நீ சொன்ன இந்த எக்ஸாம்பிள் நீ இங்கிலாந்து வச்சு சொன்னல, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ரீசெண்டா நடந்துச்சு. அதை நடத்திட்டு வரேன். அதே சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் தான். ஆனா இந்த முறை வந்து 2025 ஐபிஎல் சரியா முலான்பூர்ல நடந்த மேட்ச்ல நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து ஒரு 8 ஓவர்ல 75க்கு 5 இருப்பாங்க. ஒருவேளை அப்போ அந்த மழை பெஞ்சிருந்தது அப்படின்னா சிஎஸ்கே டார்கெட் வந்து ஒரு 75 அப்படிதான் இருந்திருக்கும் 8 ஓவர்ஸ்ல விச் சிஎஸ்கே மைட் ஹவ் சேஸ் இட் டவுன். ஆனா அங்க என்ன ஆச்சு அப்படின்னா யான்சன் அண்ட் சஷாங்க் சிங் அப்படின்ற அந்த ரெண்டு பேரு அந்த இன்னிங்ஸ் சூப்பரா எடுத்துட்டு போய் கடைசியில 20 ஓவர்ல வந்து 210 சம்திங் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேமோ டோட்டல் வச்சாங்க. சிஎஸ்கே சேஸ் பண்ண முடியல. ஆக்சுவலி பிரியன் சரி அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச். 100 ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஒரு விக்கெட் மட்டும் நின்று இருக்கும். பட் ஆனா விக்கெட் ஜாஸ்தியா போயிடுச்சு. அதான் கான்செப்ட். ஓகேங்களா, கீழ இருக்கவங்க அவங்களுமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கரெக்ட். அதான் நாங்க சொல்ல வரோம். பேசிக்கா அந்த விஷயத்தை கன்சிடரே பண்ணல டிஎல்எஸ். விக்கெட் சுட்டா உடனே வந்து அந்த டீம் வந்து கடைசியில கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இப்ப இருக்கிற அப்ரோச்ல அப்படி கிடையாது. நம்பர் 11க்கு பேட்டிங் இருக்கு. அது சுத்தமா டிஎல்எஸ் வந்து எடுத்துக்கவே இல்ல. கிராஃப் வந்து இப்படி போயிட்டு ஒரு கட்டத்துல 11 to 15 ஹவர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும் கிராஃப். அதுக்கப்புறம் வந்து இப்படியும் போலாம் இப்படியும் போலாம். அந்த ப்ராபபிலிட்டிஸ் வந்து டிஎல்எஸ் வந்து கன்சிடர் பண்ணாதுன்னு தான் நாங்க சொல்லுவோம்.